ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்லி இயர்ஸ். இன்னைக்கு ஏர்லி இயர்ஸில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களோட எப்படி ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறது. ஹவு டு செட் அ ரொட்டீன் ஃபார் சில்ட்ரன். லெட் மீ கோ இன் டீட்டெயில். குழந்தைங்க மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறாங்க, திருப்பி ஆஃப்டர்நூன் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து சில பேர் டியூஷன்ஸ்க்கு போவாங்க, இல்லையா ஆர்ட் கிளாஸஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸஸ்க்கு போவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ரொட்டீனாக இருக்குது, ஒரு பழக்கமாக இருக்குது இல்லையா. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், லைக் நம்ம ஒர்க்கிங்கோ இல்லை நான் ஒர்க்கிங்கோ, நமக்கு வந்து குழந்தைங்களோட உட்காந்து அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க என்ன கற்றுக்குறாங்க, என்ன தெரிஞ்சிருக்காங்க, இதை பற்றி எல்லாம் வந்து நமக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் தென் எல்லாருமே பிஸியாக இருக்கிறதால நமக்கு வந்து அது எப்படி பண்ணணும் இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றது புரியாமல் இருக்கலாம். இப்படியே வந்து டேஸ் வில் பாஸ் இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியா தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வி கால் இட் மேட் டைம். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமிங்கை நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். டின்னர் முடித்த பிறகு ஒரு 8 இல்லை 8:30 எவ்ரிடே இந்த டைமிங்ஸில் தான் மோஸ்ட்டாக எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதால வி சிட் வித் சில்ட்ரன் ஆன் அ மேட். ஒரு பாய் போட்டு குழந்தைங்களோட அந்த பாயில் உட்காந்து we will plan to do some activities there. ஸோ இது வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கோ இல்லை கட்டாயமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சம் கேஷுவல் திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் திங்ஸ், லைக் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதோ, சும்மா ஒரு 3 or 4 pages எவ்ரிடே அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். தெர் இஸ் நோ ஃபோர்ஸ், லைக் தே கேன் சூஸ் வாட் தே வாண்ட் டு டூ. ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு ½ an hour ஆவது அவங்களோட நம்மள உட்காந்து அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இட் மே பி ஆஃப்டர் டின்னர் ஆர் பிஃபோர் டின்னர், ஆர் எல்லா நாளும் முடியல அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். என்னன்னா இதில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இது வந்து நம்ம கண்டிப்பாக எப்படி நம்ம ஸ்கூலுக்கு எவ்ரிடே போகிறோம் அதே மாதிரி இதையும் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். அல்டிமேட் ஒர்க் புக் ஃபார் சில்ட்ரன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் லெவல்ஸில் இருக்கும். திஸ் இஸ் 10+ years என்னோட பொண்ணுக்காக. ஸோ அவங்க வந்து கிளாஸ் 7ன்றதால இந்த ஏஜ் குரூப் புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் இங்கிலீஷ், மேத், திங்கிங் ஸ்கில்ஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், லாஜிக்கல் ரீசனிங், சோஷியல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பேஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மேத் கேம்ஸ் ஃபார் கிளவர் கிட்ஸ், இல்லைனா வந்து ஸ்டோரி புக்ஸ், பெயிண்டிங் ரிலேட்டட், மண்டாலா ஆர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி, அகெயின் ஸ்டோரி புக்ஸ் ஆர் கேம்ஸ், ஸ்னேக் அண்ட் லேடர், இந்த மாதிரி எனிதிங் யூ கேன் ட்ரை அவுட் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஸோ இதே மாதிரி ப்ரீகே புக்ஸும் இருக்குது. அகெயின் கவுண்டிங், ட்ரேசிங், சார்ட்டிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், திங்கிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட் பண்ணுற மாதிரி ஏர்லி மேத் ஒர்க் புக் இருக்குது. 6+ yearsக்கு எல்லா கான்செப்ட்ஸும் வர மாதிரி புக்ஸ் இருக்குது. தீஸ் யூ கேன் ஃபைண்ட் இன் அமேசான். அண்ட் இது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஹைலைட்ஸ் ஜீனிஸ், அப்புறம் சம்பக் புக்ஸ் தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி மேகசின்ஸும் வீட்டுக்கு வரதால இதையுமே உட்காந்து நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். இதில் கொஞ்சம் ஸ்டோரிஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கலரிங் இருக்கும், ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் தான் இது. இதுவுமே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் follow this kind of concept and do it together with the kids. ஏன்னா அவங்களே பண்ண சொன்னால் அவங்க ஜாஸ்தி பண்ண மாட்டாங்கன்றதால we thought of this idea. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பேரண்டிங். Bye-bye. Thanks for watching. Bye-bye.